எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். போன வீடியோவில் நம்ம சைனஸ் பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோ 2வது வீடியோ பார்ட் 2. இதில் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ பெரியவங்களுக்கு அதிகமாக சைனஸ் இருக்கு இல்லையா, பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மெத்தேட் இருக்குது. இப்போ நெட்லலாம் கிடையாது, மூக்கு குவளை அப்படின்னு ஒரு குவளை இருக்குது, சரிங்களா? அது என்ன பண்ணோம்னா, நம்ம சைனஸில் இந்த மூக்கு இதுக்குள்ளே அடைப்பு ஏற்படும், நிறைய சளி இருக்கும், அடைப்பு இருக்கும், எலும்பு தேஞ்சிருக்கும். அப்போ மூக்கை நம்ம சுத்தம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உப்பு கரைசல் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உப்புக்கு, அதாவது மூக்கை சுத்தம் பண்ணதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு குவளை எடுத்துக்கணும், மூக்கு குவளைன்னு ஒன்று குவளை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னால் என்ன, சுடுதண்ணி இருக்குல்ல, சாதாரண சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் இப்போ ஒரு 1 லிட்டர் வைக்கிறீங்கன்னு ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு கலக்கிக்கணும். தாங்குகிற சூட்டில், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, மீடியமான சூட்டில் அந்த குவளை ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த பார்த்துங்க, தலையை சரிச்சுக்கணும், இந்த பெண்டில் நிற்கணும். இந்த பெண்டில் நிட்டு தலையை சரிச்சுக்கிட்டு இந்த குவளையோட வாய் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மூக்கில் சொருவணும். வச்சுட்டு வாயில் மூச்சு விடணும், காற்று அப்படி சொருவினா இங்கே வச்சிங்கன்னா இந்த தண்ணி இங்கே வரும். இது ஃபுல்லாக சளியெல்லாம் இந்த பாதை கிளியர் ஆயிடும், கல்லுப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி தலையை வச்சுட்டு இந்த பெண்டு போட்டு வாயை ஓப்பன் பண்ணிக்கணும். காற்று வாய் வழியாக தான் வரணும். ஒருவேளை நீங்கள் வாயை மூடிட்டிங்கன்னா புற ஏறிடும். கேர்ஃபுல், ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணாதீங்க, கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்புறம் இவர் தான் சொன்னார்னு சொல்லி என் மேலே பழிக்க போட்டுறக்கூடாது. மூக்கை இப்படி வச்சுட்டு இந்த குவளையோட இதை வச்சுட்டு வாயை திறந்து வாயில் சுவாசிச்சா போதும். இது நீங்கள் செய்யும்போது இந்த மூக்கில் உள்ள சளி இது எல்லாம் வெளியே வந்து அது சுத்தமாகும். இதை நீங்கள் பெரியவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள மருத்துவர்கிட்ட அன்றைக்கி ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க. மூக்கு குவளைன்னு அரவிந்த் ஹெர்பல், அன்னை அரவிந்த், இந்த இடத்துல நிறைய இடத்துல கிடைக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.